தமிழ்நாட்டில் திருப்பூர், ஈரோடு, திருச்சி உட்பட பல்வேறு இடங்களில் தீபாவளி சீட்டு எனும் பேரில் லட்சக்கணக்கில் மோசடி நடைபெற்றுள்ளது. தவணை முடியும் நேரத்தில் சீட்டு நடத்தியவர்கள் தலைமறைவானதால் பணத்தை இழந்து தவிக்கும் பொதுமக்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தீபாவளி என்றாலே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தி இனிப்புகள் சாப்பிட்டு பட்டாசுகள் வெடித்து மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவர். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸுகளை கொடுத்து அன்பையும் பரிமாறிக்கொள்வர். தீபாவளி நேரத்தில் ஆடைகள், பட்டாசுகள், இனிப்புகள் வாங்குவதற்கு பெரிய தொகை தேவைப்படும். அதை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தீபாவளி போனஸ் வைத்து சமாளிப்பர். இதற்கு வாய்ப்பு இல்லாத அடித்தட்டு மக்கள் தீபாவளி சீட்டு போட்டு வருகின்றனர். வாரம், மாதம் என 100 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரையில் சிறுக சிறுக சீட்டு கட்டுவர். அந்த பணத்தை தீபாவளிக்கு சில நாட்களுக்கு முன்பு கட்டிய தொகையுடன் இனிப்புகள் மற்றும் பட்டாசு பாக்ஸுகளுடன் சீட்டு நடத்துபவர்கள் திருப்பிக் கொடுப்பது வழக்கம். 10 அல்லது 12 மாதங்கள் பணத்தை வசூலித்து பணத்தை திருப்பிக் கொடுக்கும் நேரத்தில் சீட்டு நடத்துபவர்கள் தலைமறைவாவதும் அவர்கள் மீது புகார் அளிக்க பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையை நாடுவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அந்த வகையில் திருப்பூர், ஈரோடு, திருச்சி பகுதிகளில் தீபாவளி சீட் மோசடி நடந்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் விநாயகர் தீபாவளி சிறு சேமிப்பு திட்டம் எனும் பெயரில் தீபாவளி பலகார சீட்டை ஆனந்த் என்பவர் நடத்தி வந்துள்ளார். மாதம் 500 ரூபாய் வசூலித்து 12 மாதங்கள் முடிந்த பிறகு 1 கிலோ ஸ்வீட், 1 கிலோ காரமுடன் 7000 தருவதாக உறுதியளித்துள்ளார். இவரை நம்பி நூற்றுக்கணக்கானவர்கள் சீட் போட்டுள்ளனர். தற்போது ஆனந்த் தலைமறைவானதால் பாதிக்கப்பட்டவர்களின் புகாரின் பேரில் ஆனந்தை போலீசார் தேடி வருகின்றனர். இவர் மொத்தமாக 73 லட்சம் ரூபாய் வரையில் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. எங்க வீட்டு பக்கத்துல ஆனந்த்ங்கிறவரை குடியிருந்தாரு. அவர் தீபாவளிக்கு அந்த பலகார சீட்டு அந்த மாதிரிலாம் போடுறாங்க. மிட்டாய் கம்பெனி வச்சிருக்காங்க. தீபாவளிக்கு பலகார சீட்டெல்லாம் போடுறாங்க, நீங்களும் பக்கத்து வீடு தானே போடுங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் வேணா போடேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். இல்லக்கான்னு ஒரு 10 பேர்த்து 20 பேர்த்திட்ட பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நானும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 பைசா கிடைக்கும், அதில் லாபம் அப்படின்னு சொன்னதுனால நான் எங்கள் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க மூலியமா ஒரு 90 சீட்டு நான் பிடிச்சிருந்தேன். நேற்று வரைக்கும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்ததுனால ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதனால் நான் உடனே துறையூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்தா எனக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் என்ன போல் நானாவது 90 சீட்டு பிடிச்சிருக்கேன். மாதம் 500ன்ற மாதிரி ஃபுல் சீட்டுமே 12 மாதத்துக்குமே மொத்தமாக கட்டி முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு முன்னாடின்னு பார்த்தா இன்னும் 10 பேருங்கிறது 5 பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன போல் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு 150, 250, 300 பேர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் அதிகமாக இருக்கும் போல தெரியுது. அதேபோன்று திருப்பூர் பாரதி நகரைச் சேர்ந்த துரை என்பவர் 200க்கும் மேற்பட்டோரிடம் தீபாவளி பலகார சீட் நடத்தி 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவாகி உள்ளதாகவும் அவரை கைது செய்து தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது மட்டுமின்றி ஈரோடு பகுதியில் ஆதவன் தீபாவளி வாரசந்தா சீட்டை மேனகா என்பவர் நடத்தியுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் 100 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரையில் சீட்டு நடத்தியுள்ளார். சீட்டு முடிந்தும் வீட்டை பூட்டிவிட்டு தனது மகன்கள் கதிர், பாபுவுடன் மேனகா தலைமறைவாகியுள்ளார். சீட்டு போட்டு ஏமாந்த பொதுமக்கள் தங்களது பணத்தை மீட்டு தர கோரி ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பிக்கையில தாங்க இத்தனை பேர் சீட்டு போட்டுருக்கோம். அப்புறம் இப்படி பண்ணா நாங்கள் என்னங்க பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நீதிமன்றத்துக்கு கேட்கறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும். இப்போ எத்தனை பேர் போட்டிருப்பாங்க? அதெல்லாம் நான் வீதி ஜனமே குள்ளமாக போட்டிருக்கேங்க. நிறைய பேர் என்ன ஒரு 50 சீட்டு இருக்குமாம்மா, 100 சீட்டு இருக்குமா, எக்ஸ்ட்ரா இருக்குமா, அதான் ஒரு 100 சீட்டு இருக்குங்க. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி சீட் எனும் பெயரில் கோடிக்கணக்கில் மோசடி நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. சீட் தொகை மூலம் தீபாவளியை கொண்டாடலாம் என்று நினைத்தவர்கள் தற்போது திண்டாட்டத்தில் இருப்பது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று தீபாவளி சீட் போட்டு ஏமாற வேண்டாம் என்று காவல்துறையும் அறிவுறுத்தியுள்ளது.